ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு thiyonilapradeep சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோங்க. அமெரிக்காவில் இருக்க கிராமத்தில் நான் ஒரு நாள் வந்து ட்ரிப்பு போயிருந்தேன். அந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அமெரிக்காவில் கிராமமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். அமெரிக்கா மாதிரி வந்து ஒரு ஹைஃபையான கண்ட்ரியில் கிராமம் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இங்கேயும் கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதில்ல, ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, கார் யூஸ் பண்ணுறதில்ல. இன்னுமே வந்து அவங்க குதிரை வண்டி, சைக்கிள் இந்த மாதிரி விஷயங்களை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதே மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸிங்குமே பார்த்திங்கன்னா ப்ளெயின் ட்ரெஸ் மட்டும்தான் போடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு துணி வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தலைமுடி வந்து வெளியில் தெரியாத மாதிரி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவங்கள பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஃபார்மில் நாங்கள் போயிருந்தோம். அந்த ஃபார்ம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அட் வால்நட் க்ரீக்குன்ற இடத்துல இருக்க ஒரு ஃபார்முக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த ஃபார்மில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், குதிரை சவாரிலாம் போனோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, ரொம்ப வருஷமாக அவங்க வந்து எந்த ஒரு சொஃபிசிகேட்டடான லைஃப்குள்ளேயும் போகாமல் எப்படி அந்த பழமை மாறாமல் வாழ்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் வாங்க இந்த ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஃபார்ம்குள்ளே என்ட்ரானோடனே அங்கே ஒருத்தவங்க நின்று தான் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பீப்புளை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆமிஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ளெயினாக அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுலாம் அவ்வளோ பிடிக்காது. அதனால தான் நான் வந்து ரொம்ப கிட்ட போயெல்லாம் அவங்கள வீடியோ எடுக்கல. அவங்க டிக்கெட்டும் அது கூடவே வந்து ஒரு மேப்பும் தந்தாங்க. அந்த மேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு பிளேசஸாக போய் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நமக்கு எங்கெங்கே எது எது இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி ஈஸியாக மேப் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேப் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போகிற வழியிலே சில ஆமிஷ் பீப்புளையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வளர்க்குற ஆடு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆடே இருந்துச்சுங்க. ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆடெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய வளர்க்குறாங்க இவங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு லேக் போயிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆப்பிள் மரம் இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம நார்மல் ஆப்பிள் இல்லை, க்ரீன் ஆப்பிளோட மரம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக அழகாக ஆப்பிள்லாம் இருந்துச்சு. நிறைய ஆப்பிள் இருந்துச்சுங்க அந்த மரம் ஃபுல்லாகவே. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேகன் ரைடு அப்படின்னு ஒரு ரைடு தான் நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம். அந்த ரைடுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். வேகன் ரைடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 குதிரை, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் போகிற மாதிரி ஒரு வண்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா பகி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய பகியில் தான் நம்ம போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டும் கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டை தான் வந்து இங்கே இருக்க அனிமல்ஸ்க்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணணும். இடையில ஸ்டாப் பண்ணுவாங்க, அப்போல்லாம் நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா. இந்த ஆமிஷ் பீப்புள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வந்து படிப்பை விட இந்த மாதிரி வீட்டு வேலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், இந்த மாதிரி இதில் தான் அதிகமாக வந்து ஈடுபடுத்துவாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் அவ்வளோ ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அனிமல்ஸ்க்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாமே அவங்க தான் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து நிறைய வாட்டி ஹார்ஸ் ரைட் போயிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த பகியில் நான் போனதே இல்லை. இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து அந்த அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ண ஃபுட்டு. இதை மட்டும்தான் வந்து அனிமல்ஸ்க்கு கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. இப்போ பகியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தப்பே ஒரு ஸ்டாப் வந்துச்சு. அந்த ஸ்டாப்பில் அனிமல்ஸ்க்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நிறைய மாடு, நிறைய டைப் ஆஃப் மாடு இருந்துச்சுங்க. அதுக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. Oh, it just gross me out. More and more.
எப்படி வாய் திறக்குது? Oh my god. Good job. Oh, you have one eagle. Careful the horns. They can hurt. Oh, no. Look at your horns. எடுத்துட்டேன். Get somebody too. He's got the bucket. Watch your feet, honey. He's got his whole head. See something we can do. One of him. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாடு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த ஸ்டாப்புக்கு போயிட்டோம். ஒரு பெரிய கொம்பு உள்ள மாடு இருக்குது பார்த்தீங்களா, அது நான் கரெக்டாக வந்து அந்த பகியில் ஓரத்தில் நின்றுட்டு இருந்தேன். டக்குன்னு என்னை ஒரு இடி, நல்ல வேளை குத்தாமல் போயிடுச்சு. அடுத்து அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு மானோட ஒரு வெரைட்டி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் மாடுன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது மான். அப்புறம் நிறைய குட்டி குட்டி மான்லாம் அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க. அந்த குட்டி மான்லாம் வந்து நம்மகிட்ட வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப பயந்துட்டு வரவே இல்லை. பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எருமை மாடு, நம்ம ஊரில் இருக்க மாதிரியே வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா எருமை மாடு வந்து சாணி இந்த மாதிரி இதில் நல்லா புரண்டுட்டு வந்துருந்துச்சு. இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா காருமே அலோவ் பண்ணுறாங்கங்க. ஏன்னா வந்து இப்போ வயசானவங்க அவங்கெல்லாம் வந்து பகிலெலாம் ஏற முடியாது இல்லையா, அதனால வந்து வயசானவங்க, குழந்தைங்க வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்களோட கார்லேயே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பகியை ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக அப்படியே வரணுங்க. ஆனால் காரில் வர்றதுல கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா வந்து மாடு உங்களுக்கு மான்லாம் கொம்பு இருக்கு இல்லையா, அது வந்து காரில் இடிச்சிச்சுன்னா டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்ராலாம் இருந்துச்சு. இதுக்கெலாம் நம்ம வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளை ஹர்ட் பண்ணிடும் அப்படின்றனால இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அடுத்து அப்படியே போயிட்டு இருந்தோன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. காடு மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்து கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. ஆனால் சம்மர்னால கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப வெயில் எக்ஸ்ட்ரீமாக இங்கேயும் இப்போ இருக்குங்க. இந்தியா மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து வெயில் ரொம்ப அதிகமாயிட்டே வருது. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஸ்டாப் பண்ணுறப்ப கொஞ்சம் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். இங்கே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இது ஆடா இல்லை மாடானே தெரியல, அப்படி ஒரு ரகமாக இருக்குது. அடுத்து இந்த குட்டி ஜிராஃபி வந்து இப்போ தான் பிறந்து வந்து ஒரு 5 வாரம் ஆச்சான். அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லாருமே வந்து ஃபுட்டை வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பட் அதுங்க வரவே இல்லை. அடுத்து அப்படியே இன்னும் நிறைய அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். இந்த ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் கிட்ட வந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம போன பகி வண்டி. ரைட் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்து நாங்கள் ஃபார்மை வந்து சுற்றி பார்க்கலாம்னு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோங்க. நிறைய பறவைகள்லாம் வளர்க்குறாங்க. எல்லாத்தையும் காமிச்சு உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. அதனால் வந்து நம்ம மயில் மட்டும் நான் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக தோகை விரித்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அது கத்துற சவுண்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அடுத்து மயிலெலாம் பார்த்துட்டு அப்படியே போனப்போ அவங்களோட பகி வண்டி எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுருந்தாங்க. பகி வண்டியில் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவும் இருக்குது, க்ளோஸ்டாகவும் இருக்குது. ஓப்பனாக இருக்கிறத பார்த்திங்கன்னா சம்மரு, ஸ்ப்ரிங்கு இந்த மாதிரி சீசனில் யூஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ்டாக இருக்கிறத வின்டர் டயத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஸ்னோலாம் பெய்யும் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ரொம்ப அவுட்டரில் தான் இருக்கும். இந்த மாதிரி அமிஷ் பீப்புளெலாம் நம்ம ஊரில் எப்படி ஆதிவாசிகள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களும் வந்து ரொம்ப ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கனால காடு இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நிறைய ஸ்னோ வரும். அந்த டயத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸ்டு பகி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க பயன்படுத்தின குதிரைகள்லாம் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. கட்டி இல்லை, ஃப்ரீயாகவே வச்சுருக்காங்க. அதோட குட்டி குதிரை தான் அங்கே இருக்குது. அது வந்து ஒரு 6 வாரம் ஆயிருக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த குதிரைங்கள்லாம் நம்ம தொட்டாலும் ஒன்றுமே செய்யலை.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே புல்லெல்லாம் வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்து வந்து நம்ம குதிரைக்கு ஃபீட் பண்ணலாம். அப்புறம் இங்கே பார்க்குறது வந்து டைரி ஃபார்ம், மாடு எல்லாமே வச்சுருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க மார்க்கெட்டில் விற்பாங்க. பால், அப்புறம் தயிர், பட்டர், இந்த மாதிரி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அடுத்து இங்கேயே ஒரு வீடு இருந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் கார்ட்ஸு, அப்புறம் வந்து ஜாமு, பட்டரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே இந்த ரைடு அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக ஒரு குக்கீஸ் தந்தாங்க. இதான் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனில் அவங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணிகிட்ருக்க ப்ரெட்டு. இந்த ப்ரெட்லேருந்து நாங்களும் ஒன்று வாங்கினோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு மில்க் ப்ரெட் மாதிரி ஸ்வீட்டாக இல்லை, பட் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் அமெரிக்காவில் இருக்க கிராமத்தில் நம்ம ஒரு நாள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் இருக்க கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறை, அதாவது லைஃப் ஸ்டைலை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.